Swayam Prabha. Digital India. Educated India. வணக்கம். இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா இம்ப்ளிகேஷன்ஸும் ஒரு டைப் ஆஃப் மேத்தமெட்டிக்கல் ஸ்டேட்மெண்ட்ஸ். அதை எப்படி நம்ம புரிஞ்சுக்கணும், ஓகே, அதை எப்படி எழுதணும் அப்படிங்கிறதெல்லாம் இன்றைக்கி படிக்க போகிறோம். ஸோ இதுக்கு ஒரு எக்ஸாம்பிள் பார்க்கலான்னா முதல்ல என்ன சொல்லலாம்னா, if it rains, then the road is wet. ஓகே, இது என்னென்னா மழை பெஞ்சா ரோடு ஈரமாக இருக்குது அப்படிங்கிறது தான் இம்ப்ளிகேஷன். மழை பெய்கிறது எதை இம்ப்ளை பண்ணுதுன்னா ரோடு ஈரமாக இருக்கிறது இம்ப்ளை பண்ணுது. இம்ப்ளை பண்ணுறதுங்கிறது ஒரு மாதிரி குறிக்கிறது. ஓகே, இப்போது ரெண்டாவது வந்து if the shop is open, I'll buy a cup of coffee. ஓகே, ரெண்டாவது if the boy is rich, then he wants a car. ஓகே, இந்த மூணு ஸ்டேட்மெண்ட்டும் பாருங்கள். மூணுமே என்ன நடக்குதுன்னா இட் இஸ் அ காம்பினேஷன் ஆஃப் டூ ஸ்டேட்மெண்ட்ஸ். ஓகே, எப்படி காம்பினேஷன் ஆஃப் டூ ஸ்டேட்மெண்ட்ஸ்னால், இதில் வந்து இட் ரெயின்ஸ், மழை பெய்யுது அப்படிங்கிறது ஒரு ஸ்டேட்மெண்ட்டு, ரோடு ஈரமாக இருக்குது அப்படிங்கிறது இன்னொரு ஸ்டேட்மெண்ட். இது நடந்தால் அது நடக்கும் அப்படிங்கிற காம்பினேஷன். இங்கே ஒரு ஸ்டேட்மெண்ட் இருக்குது, த ஷாப் இஸ் ஓப்பன். ஓகே, கடை திறந்துருந்தால் ஐ வில் பை அ கப் ஆஃப் காஃபி, நான் காஃபி வாங்குவேன் அப்படிங்கிறது இன்னொரு ஸ்டேட்மெண்ட். இது ரெண்டும் கம்பைன் பண்ணியிருக்கு இஃப் தென்னு. இஃப் தி பாய் இஸ் ரிச் தென் ஹி வாண்ட்ஸ் எ கார். இந்த பையனுக்கு பணம் இருந்ததுன்னா, நிறைய பணம் வச்சுருந்தானா ஹீ கேன் பை எ கார். ஓகே, ஹி வாண்ட்ஸ் எ கார், அவங்ககிட்ட கார் இருக்கும் அப்படின்னு அர்த்தம். சரியா? ஸோ இதை இன்னொரு மாதிரி எப்படி பார்க்கலான்னா, இந்த முதல் ஸ்டேட்மெண்ட்டில் இந்த பி, இந்த ஸ்டேட்மெண்ட் இருக்குல்ல, ஃபஸ்ட்டு ஸ்டேட்மெண்ட் காம்பினேஷன் இருக்குல்ல, அதை வந்து இப்படி எழுதிருங்க. இட் ரெயின்ஸுங்கிறது தான் ஒரு ஸ்டேட்மெண்ட். அடுத்து Q அப்படிங்கிறது வந்து தி ரோட் இஸ் வெட். ஓகே, தென் இதை எப்படி எழுதலாம்னா இஃப் P தென் Qன்னு எழுதலாம். ஓகே, இது ஒரு இம்ப்ளிகேஷன். ஓகே, இதில் நிறைய விஷயம் நம்ம அப்சர்வ் பண்ண முடியும். என்னெல்லாம் அப்சர்வ் பண்ணலாம் அப்படின்னா, மழை பெஞ்சிருந்தால் ரோடு ஈரமாக இருக்கும். ஓகே, அப்படிங்கிறது இதில் தெரியுது. இதில் முக்கியமான ஒரு விஷயம் அப்சர்வ் பண்ணணும்னா, இந்த ஸ்டேட்மெண்ட்டை ட்ரூன்னு எடுத்துக்கிட்டு நம்ம மீனிங் பார்க்கலாம். ஓகே, இந்த ஸ்டேட்மெண்ட் ட்ரூ எப்படின்னா என்ன அர்த்தம்னா, மழை பெஞ்சிருந்தால் ரோடு ஈரமாக இருக்குங்கிறது உண்மை அப்படின்னு நம்புகிறோம். அதுதான் உண்மையான ஸ்டேட்மெண்ட். இட்ஸ் அ ட்ரூ ஸ்டேட்மெண்ட் அப்படின்னு எடுத்துக்கிறோம். ஓகே, அப்படின்னா என்ன அர்த்தம்னா, நீங்கள் மழை பெஞ்சும் ரோடு ஈரம் இல்லாமலாம் இருக்க முடியாதுன்னு அர்த்தம். ஓகே, நீங்கள் ஒரு ரோட்டில் வந்து ஒரு பெரிய பந்தல் போட்டிருக்காங்க, ஆனால் மழை பெஞ்சிருக்கு, ரோடு ஈரமாக இல்லை அப்படிலாம் சொல்ல முடியாது. ஸோ இந்த ஸ்டேட்மெண்ட் ட்ரூனா என்ன அர்த்தம்னா, மழை பெஞ்சிருந்தால் ரோடு ஈரமாக இருக்கும், அது உண்மை. ஓகே, அப்படி இருக்குன்னா என்ன அர்த்தம்னா, நீங்கள் ரோடு ஈரமாக இருக்குன்னு அதை பார்த்துட்டிங்கன்னா உங்களுக்கு என்ன தெரிஞ்சிடும், மழை பெஞ்சிருக்குன்னு தெரிஞ்சிடும். ஸோ ரோடு ஈரமாக இருக்குன்னு பார்க்கும்போது மழை பெஞ்சிருக்கு தெரிஞ்சிருக்கு. சரியா? ஸோ இது மாதிரி நிறையா விஷயங்களை பண்ணலாம். இதை வந்து இங்கிலீஷில் வந்து வேறு விதமாக எழுதுவோம், இஃப் பி தென் கியூவை. ஓகே,
மழை பெஞ்சிருக்குன்னு தெரியறதுக்கு ரோடு ஈரமாக இருக்கிறது ஒரு காரணமாக இருக்கும். ஓகே, இந்த மாதிரி விஷயங்கள்லாம் சொல்ல முடியும். இந்த லைன் நான் மாற்றி எழுதுகிறேன். இஃப் பி தென் கியூ, ரெண்டாவது வந்து பி இம்ப்ளைஸ் கியூ, மூணாவது வந்து பி ஒன்லி இஃப் கியூ. அப்படின்னா என்ன அர்த்தம் இருக்குன்னா, ஒன்லி இஃப் கியூ அப்படின்னு சொல்றதுக்கு என்ன அர்த்தம்னா, ரோடு ஈரமாக இருந்திருந்தால் தான் மழை பெஞ்சிருக்குன்னு அர்த்தம். ஓகே, அதான் அர்த்தம் இந்த ஸ்டேட்மெண்ட் ட்ரூ அப்படின்னா. ஓகே, 4, இட் இஸ் நெசசரி ஃபார் ரோட் டு பி வெட். அதாவது அவசியம் ரோடு ஈரமாக இருந்திருக்கணும் மழை பெய்யணும்னா, மழை பெஞ்சிருக்கு அப்படின்னா. ஓகே, மழை பெஞ்சிருந்தால் அவசியம் ரோடு ஈரமாக இருக்கணும், அதான் அதுக்கு அர்த்தம். அதனால் எப்படி இல்லைனா Q இஸ் நெசசரி ஃபார் P. அடுத்தது என்ன சொல்லலாம்னா, ரோடு ஈரமாகிறதுக்கு மழை பெய்யுறது போதுமானதாக இருந்தால் போதுமானது அப்படின்னு சொல்லலாம். ஓகே, மழை பெய்யுறது வந்து ரோடு ஈரமாகிறதுக்கு அதுவே போதுமானது அப்படின்னு சொல்லலாம். ஸோ அதுக்கு என்ன பண்ணலான்னா, P is sufficient for Q அப்படின்னு சொல்லலாம். இன்னொன்று என்ன சொல்லலாம்னா, Q if P அப்படின்னு சொல்லலாம். என்ன சொல்லலாம், ரோடு எப்போ ஈரமாக இருக்கும், மழை பெஞ்சிருந்தா அப்படின்னு அர்த்தம். நான் ஒவ்வொரு இடையும் ஒரு மாதிரி மாற்றி சொல்கிறேன் சென்டென்ஸ் எல்லாத்தையும், அதை கவனிச்சுக்கோங்க. ஓகே, ஸோ இதே சென்டென்ஸை இந்த 6 விதத்தையும் அப்படியே இங்கிலீஷில் இந்த சென்டென்ஸை மாற்றி எழுதி பார்க்கலாம். ஓகே, ரைட். முதல் விஷயம். ஓகே, ஸோ இப்போ நான் வந்து இது மாதிரி அதை எழுத போகிறேன். நமக்கு P என்ன Q என்னன்னு தெரியணும். ஸோ அதை அங்கேயே எழுதிடலாம், மேலே எழுதிக்கலாம், எழுதிக்கிட்டா நல்லது. P it rains, Q road is wet. Okay, number 1, if it rains then road is wet. Number 2, P implies Q. Okay, rain implies that the road is wet. Number 3, P only if Q, it had rained only if the road is only when. Okay, only if the road was wet. I'm just pastல எழுதுறேன். என்ன எழுதுறேன்னா, இதுக்கு என்ன அர்த்தம்னா, நம்ம எப்போ மழை பெஞ்சிருக்குன்னு உறுதி பண்ண முடியும் அப்படின்னா, ரோடு ஈரமாக இருக்கிறத பார்த்தா மழை பெஞ்சிருக்குன்னு உறுதி பண்ண முடியும். சரியா? அதனால் 4வது சென்டென்ஸ், Q is necessary for P. Okay, so I'm writing again, road being wet is necessary for it had rained. Okay, P is sufficient for Q. அப்படின்னா என்ன அர்த்தம்னா, rain is sufficient for the road to be wet. Okay, number 6, Q if P. Okay, road is wet if it had
rained. ஓகே, இது ஆறையும் வாசித்து பாருங்கள், இதற்கான அர்த்தம் புரியும், இந்த ஆறுக்கான அர்த்தம் புரியும். ஓகே, இது வந்து ஜஸ்ட் ரீஸ்டேட்மெண்ட் ஆஃப் த ஃபஸ்ட் ஸ்டேட்மெண்ட். ஓகே, ரெயின் இருக்குது, தென் ரோடு ஈரமாக இருக்குது. இங்கே வந்து ரெயின் இருந்தால் என்ன குறிக்குது? ரோடு ஈரமாக இருக்குன்னு குறியீடு. ஸோ இஃப் இட் ஹேட் ரெயின்டு அப்படின்னா மழை பெஞ்சிருந்தால் ரோடு ஈரமாக இருக்கும். ஓகே, மழை பெஞ்சிருந்தால் தான் ரோடு ஈரமாக இருக்கும் அப்படிங்கிறதான அர்த்தம் இது. ஓகே, இது வந்து ரோட் பீயிங் வெட் இஸ் நெசசரி ஃபார் இட் ஹேட் ரெயின்டு. ஓகே, ரோடு ஈரமாக இருக்குது அவசியம் என்ன தெரிஞ்சுக்கிறதுக்கு? மழை பெஞ்சிருக்குன்னு தெரிஞ்சுக்கிறதுக்கான அவசியமான விஷயம் ரோடு ஈரமாக இருக்கணும். ரெயின் இஸ் சஃபிஷியன்ட், ஓகே, ஃபார் ரோட் டு பி வெட். மழை வந்து போதுமானது எதுக்கு? ரோடு ஈரமாக ஆகிறதுக்கு. அடுத்து ரோடு இஸ் வெட் இஃப் இட் ஹேட் ரெயின்டு. ரோடு ஈரமாக இருக்கிறது எப்போ நடக்கும்? மழை பெஞ்சிருந்தா அப்படிங்கிறது தான். இதை மாற்றி மாற்றி வேறு ஃபார்மில் ஒரே விஷயத்த சொல்கிறோம். இதெல்லாம் ஏன் சொல்கிறோம் அப்படின்னா, மேத்தமெட்டிக்ஸில் நிறைய நேரம் இந்த மாதிரியான இம்ப்ளிகேஷன்ஸை நம்ம ப்ரூவ் பண்ண மாதிரி வரும். ஓகே, நிறைய ஸ்டேட்மெண்ட் தியரம் ப்ரூஃபில் வந்து இதுதான் நம்ம மாற்றி மாற்றி ப்ரூவ் பண்ணுவோம். ஸோ அப்போ இந்த இடத்துல என்ன நடந்திருக்குங்கிறத கரெக்டாக புரிஞ்சுக்கணும். வேறு ஃபார்மில் வந்தாலும் அது இந்த ஒரே ஃபார்மில் எடுத்துக்கிட்டோம்னா ஈஸியாக ப்ரூவ் பண்ணிடலாம். இந்த P இம்ப்ளைஸ் Q எல்லாத்தையுமே எது முதல்ல, எது ஆரம்பம், எது அடுத்து அப்படிங்கிறத புரிஞ்சுக்கிறதுக்காக இது வேண்டியது இருக்குது. ஸோ அதுக்காக இந்த எக்ஸாம்பிள். சரியா? சரி. ஸோ இப்போ ஒரு எக்ஸாம்பிளாக நீங்கள் என்ன பண்ணலாம்? இஃப் த ஷாப் இஸ் ஓப்பன் ஐ வில் பை அ கப் ஆஃப் காஃபி அப்படிங்கிற சென்டென்ஸை இந்த 6 ஃபார்ம்லேயே மாற்றி மாற்றி எழுதுங்க. ஓகே, நீங்களே எழுதி பாருங்கள், சொல்லி பாருங்கள், அதற்கான மீனிங்கையும் சொல்லி பாருங்கள், அதோட அர்த்தத்தையும் சொல்லி பாருங்கள். சொல்லி பார்த்தா தான் இது உங்களுக்கு புரியும். ஓகே, இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோன்னா, இந்த மாதிரி ஸ்டேட்மெண்ட் எப்படி நெகேட் பண்ணுறது? ஓகே, இந்த மாதிரி ஸ்டேட்மெண்ட்டை நெகேட் பண்ணுறதுனா என்ன அர்த்தம்? நம்ம இதுவரைக்கும் குவான்டிஃபையர் இருந்தால் அழகாக நெகேட் பண்ணிவிடுவோம், ஈஸியாக நெகேட் பண்ணிடலாம். எப்படி பண்ணுவோம்? அந்த ஃபாரால் தேர் எக்ஸிஸ்ட் மாற்றுவோம், தேர் எக்ஸிஸ்ட்டை ஃபாரால் மாற்றுவோம், அண்டர்லைங் செட் இருக்கும், அதை ஒரு பர்டிகுலர் மெத்தடில் அப்படியே மாற்றிடுவோம். ஏன்னா நமக்கு எப்படி எழுதணும் தெரியும், அதை எப்படி நெகேட் பண்ணவும் தெரியும். இந்த இடத்துல நமக்கு தெரியாது. ஸோ இது நெகேட் பண்ணுறதுனா என்ன அர்த்தங்கிறத ஃபஸ்ட்டு முதல்ல வந்து பழைய கேள்விக்கு போகலாம். வாட் இஸ் த மீனிங் ஆஃப் நெகேஷன்? நெகேஷன்னா என்ன அப்படிங்கிற அர்த்தத்துக்கு போகலாம். நெகேஷன்னா இந்த சென்டென்ஸ்க்கு தப்பு அப்படிங்கிறதுக்கு என்ன அர்த்தம்? ஓகே, இந்த சென்டென்ஸ் தப்பு அப்படின்னா என்ன அர்த்தம்? இந்த ஸ்டேட்மெண்ட் தப்பு அப்படின்னா என்ன அர்த்தம்? அதுதான் இட் இஸ் த மீனிங் ஆஃப் நெகேஷன் ஆஃப் திஸ் சென்டென்ஸ். ஸோ ஹவ் வில் யூ நெகேட்? ஓகே, இதில் ஒரு சின்ன சிக்கல் இருக்குது. என்னென்னா, இந்த ஸ்டேட்மெண்ட் தப்புனா என்ன அர்த்தம்? ஃபார் எக்ஸாம்பிள் இந்த இதை எடுத்துக்கோங்க, இது கொஞ்சம் ஈஸியாக இருக்கும் புரிஞ்சுக்கிறதுக்கு. கடை திறந்துருக்கு, நான் காஃபி வாங்குகிறேன் அப்படின்னு அர்த்தம். ஓகே, கடை திறந்துருந்தால் நான் காஃபி வாங்குவேன்னு அர்த்தம். இது எப்போ தப்பாகும்? கடை திறந்துருந்து நான் காஃபி வாங்கலைன்னா தப்பாகும். ஓகே, கடை சப்போஸ் திறக்கலை, இல்லை கடையில் காஃபி இல்லை அப்படின்னா என்ன அர்த்தம்? அது தப்பு கிடையாது. தட் டசன்ட் மீன் தட் தட் ஸ்டேட்மெண்ட் இஸ் ராங். நம்ம என்ன சொல்லியிருக்கோம்? கடை திறந்துருந்தால் காஃபி வாங்குவேன் அப்படின்னு அர்த்தம். ஸோ இப்போது கடை பூட்டியிருக்கு அப்படின்னா இது வந்து வேக்வஸ்லி ட்ரூன்னு சொல்லுவாங்க. என்ன அர்த்தம்னா, நான் காஃபி வாங்க வேண்டிய அவசியமே எனக்கு ஏற்படலைன்னு அர்த்தம். கடை பூட்டியிருக்கு, கடை திறந்துருந்தால் மட்டும்தான் நான் காஃபி வாங்க வேணும். கடை திறந்துருந்து காஃபி வாங்கலைன்னா அந்த ஸ்டேட்மெண்ட் என்ன ஆகும்? தப்பாயிடும். கடை திறந்துருந்து காஃபி வாங்கிட்டேன்னா ஸ்டேட்மெண்ட் சரியாயிடும். அவ்வளோதான். ஸோ இது எப்போ தப்பாகும்னா, தப்பாகிறதுக்கு ஒரே வாய்ப்பு கடை திறந்துருக்கு, அப்போ நான் காஃபி வாங்கலை. வேறு ஏதாவது இங்கே நடந்து இதுக்கான இது நடந்தால் தான் இது நடக்கணும். ஸோ இதுவே நடக்கலைன்னு வச்சுக்கோங்க, இது நடக்குதா நடக்கலையான்னு கேட்கக்கூடாது. ஓகே, ஸோ அதனால் கடை திறந்துருந்து காஃபி நான் வாங்கலை அப்படின்னா அந்த ஸ்டேட்மெண்ட் தப்பு. ஸோ த நெகேஷன் ஆஃப் எ ஸ்டேட்மெண்ட் லைக் திஸ் வில் பி லைக் திஸ். இஃப் P then Q. இதோட நெகேஷன் என்னவாக இருக்குன்னா, இஃப் P அண்ட் நாட் Q. P நடக்கணும், அதை கம்பைன் பண்ண போகிறேன் எதோட? அண்டுங்கிற ஒரு கன்ஜங்ஷன் வச்சு கம்பைன் பண்ணுறேன். நாட் Q. P நடந்திருக்கணும், Q நடக்காமல் இருக்கணும். அப்படி இருந்தால் தான் இந்த ஸ்டேட்மெண்ட் வந்து ஃபால்ஸ். ஸோ இது தப்பு அப்படிங்கிறதுக்கு ஒரே இது அதான், P அண்ட் நாட் Q, இது ரெண்டும் நடக்கணும். ஸோ தட் இஸ் த நெகேஷன். ஓகே, இந்த இதில் பாருங்கள், மழை பெஞ்சிருக்கு ஆனால் ரோடு ஈரமாகலை. இது ரெண்டும் சேர்ந்து இருந்துச்சுன்னா தி ஸ்டேட்மெண்ட் இஸ் ராங். ஓகே, இதில் வந்து பாய் இஸ் ரிச் பட் ஹி டசன்ட் ஹேவ் அ கார் அப்படின்னா தி ஸ்டேட்மெண்ட் இஸ் ராங்.
ஸோ இந்த 3 கேஸ்லேயுமே வாட் இஸ் த மீனிங் ஆஃப் தட் ஸ்டேட்மெண்ட் பீயிங் ராங் இஸ் இதான். இது தப்புங்கிறதுக்கு அர்த்தம் தெரியும், இது தப்புன்றதுக்கு அர்த்தம் தெரியும், இது தப்புன்றதுக்கான அர்த்தம் தெரியும். அதுதான் நம்மளோட நெகேஷன். ஸோ அதில் நம்ம என்ன தெரிஞ்சுக்கிறோன்னா, the negation is நெகேஷன் என்னது, P and not Q. இதுதான் நெகேஷன். P and not Q. இதுதான் நெகேஷன். கரெக்ட். ஸோ இதுதான் இம்ப்ளிகேஷன். இதே இம்ப்ளிகேஷன் அது அதர் வே ரவுண்ட் எழுதலாம், பட் அது நமக்கு இப்போ அவசியம் இல்லை, போகிற போக்கில் பார்க்கலாம். ஸோ இப்போ இது முடிச்சதுக்கப்புறம் வில் சி வாட் இஸ் த கான்வர்ஸ் ஆஃப் எ ஸ்டேட்மெண்ட். ஸோ எப்போவுமே மேக்ஸில் நான் சொன்ன மாதிரி எங்கே ஒரு ஸ்டேட்மெண்ட் படித்தாலும் நம்ம என்ன பண்ணுவோம், அதோட நெகேஷனே சேர்த்து படிப்போம். ஸோ இங்கே இதுக்கான நெகேஷன் படிச்சிட்டோம். இப்போ அடுத்து வாட் இஸ் த மீனிங் ஆஃப் அ கான்வர்ஸ் ஸ்டேட்மெண்ட். இப்போ நம்ம இது படிக்கிறது எல்லாமே எதை நோக்கி படிச்சுட்டு இருக்கோம் அப்படின்னா, இந்த ஸ்டேட்மெண்ட்ஸ் எல்லாம் குவான்டிஃபையர்ஸ் இதெல்லாம் தாண்டி இதெல்லாம் ஏன் படிக்கிறோம் அப்படின்னா, நம்ம மேக்ஸில் வந்து ப்ரூஃப்னு ஒன்று எழுதுவோம் இல்லையா, அந்த ப்ரூஃப் வந்து எப்படி எழுதணும், எந்த மாதிரி ஸ்டேட்மெண்ட்லாம் ப்ரூவ் பண்ணுவோங்கிறத நோக்கி போயிட்டுருக்கோம். ஸோ அதுதான் இப்போ பண்ண போகிறோம். அதுக்காக தான் இதெல்லாம் தெரிஞ்சுக்கணும். இதெல்லாம் சின்ன சின்ன வார்த்தைகள், புது வார்த்தைகள். இதுக்கு முன்னாடி குவான்டிஃபையர்னு ஒரு புது வார்த்தை கற்றுக்கிட்டோம். அப்புறம் யூனிவர்சல் குவான்டிஃபையர், எக்ஸிஸ்டென்ஷியல் குவான்டிஃபையர், இதெல்லாம் வார்த்தைகள். ஜஸ்ட் அதை ஞாபகம் வச்சுக்கோம். அது என்ன பண்ணுதுன்னு தெரிஞ்சால் போதும். அது அந்த வார்த்தை ஞாபகம் இருக்க, வார்த்தைக்கான இம்பார்ட்டன்ஸ் கிடையாது. ஓகே, பட் இங்கே இதெல்லாம் ஞாபகம் வச்சுக்கிட்டா பெட்டர். கான்வர்ஸ் ஆஃப் அன் இம்ப்ளிகேஷன். ஓகே, ஸோ கான்வர்ஸ் அப்படிங்கிறது என்னென்னா, ஒரு ஸ்டேட்மெண்ட் இருக்குது, இஃப் P then Q அப்படின்னு இருந்துச்சுன்னா, இந்த ஸ்டேட்மெண்ட்டோட கான்வர்ஸ் வந்து இஃப் Q then P. ஓகே, அது அப்படியே ரிவர்ஸில் எழுதுகிறேன். ஓகே, P நடந்திருந்தால் Q நடக்கும் அப்படின்னு சொல்கிறது என்னோடய ஸ்டேட்மெண்ட்டாக இருந்ததுன்னா, அதோட கான்வர்ஸ் வந்து Q நடந்தால் P நடக்கும் அப்படிங்கிறதா ஸ்டேட்மெண்ட். இது வந்து ஸ்டேட்மெண்ட் எழுத வேண்டாம், கொஞ்சம் பெருசாக. கான்வர்ஸ். ஸோ இப்போது இந்த ஸ்டேட்மெண்ட் இதோட கான்வர்ஸ் இப்படி தான் இருக்க போகுது. இதுக்கு பேர் தான் கான்வர்ஸ்னு சொல்லிட்டேன். ஸோ இந்த கான்வர்ஸ் இதுக்கு முன்னாடி எழுதின எக்ஸாம்பிளுக்கு பார்க்கலாமா? பார்க்கலாம். ஸோ இஃப் இட் ரெயின்ஸ் தென் த ரோட் இஸ் வெட். வாட் இஸ் த கான்வர்ஸ்? இதோட கான்வர்ஸ் என்ன? இஃப் தி ரோட் இஸ் வெட் இட் ரெயின்ஸ். ஓகே, அடுத்து இதுக்கு கான்வர்ஸ் வந்து இஃப் ஐ பை அ கப் ஆஃப் காஃபி தென் த ஷாப் இஸ் ஓப்பன். இதோட கான்வர்ஸ் if the boy owns a car then he is rich. ஓகே, இதை கான்வர்ஸ் எழுதுவோமா? கான்வர்ஸ் ஸ்டேட்மெண்ட்ஸ். ஃபஸ்ட்டு இதுக்கு வந்து if the road is wet then there was rain. ஓகே, அப்புறம் வந்து ரெண்டாவது எக்ஸாம்பிள் வந்து if I had bought a coffee then open. Third one is an example of if the boy is rich then he owns a car. Okay, இதோட கான்வர்ஸ் வந்து if the boy owns a car then he is rich. then he is rich. ஓகே, ஸோ இதுதான் கான்வர்ஸ் ஸ்டேட்மெண்ட்டோட எக்ஸாம்பிள்ஸ். ரைட். ஸோ மேக்ஸில் வந்து சில நேரம் என்ன ஆகும்னா, நம்ம ஒரு இம்ப்ளிகேஷனை வந்து ப்ரூவ் பண்ண ட்ரை பண்ணுவோம். ட்ரை பண்ணிட்டு அடுத்த கேள்வி என்ன கேட்போம்னா, இதோட கான்வர்ஸ் ட்ரூவான்னு கேட்போம். அதுவும் நடக்குமா அப்படின்னு கேட்போம். சப்போஸ் அது நடந்தால் என்ன பண்ணுறது, நடந்தால் என்னவாக இருக்கும் அப்படிங்கிறதுக்கான மீனிங்லாம் தெரியணும். ஓகே, இப்போது ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம ஒரு சின்ன விஷயம் பார்க்கலாம். இதுக்கான ஒரு எக்ஸாம்பிள் பார்க்கலாம். ரைட். நமக்கு மாடுலஸ் ஃபங்க்ஷன் ஒரு ஃபங்க்ஷன் தெரியும் இல்லையா?
அந்த மாடுலஸ் ஆஃப் எக்ஸ் என்ன சொல்லுவோம் யூஸ்வலாக இந்த மாதிரி டிஃபைன் பண்ணுவாங்க. எக்ஸ் இஃப் எக்ஸ் இஸ் பிகர் ஆர் ஈக்குவல் டு 0 மைனஸ் எக்ஸ் இஃப் எக்ஸ் இஸ் லெஸ் தேன் 0ன்னு சொல்லுவோம். ரைட். ஸோ இதுக்கு ஆக்சுவலாக என்ன அர்த்தம்னா when I say mod x is less than some epsilon, okay, given epsilon positive, epsilon ஒரு பாசிட்டிவ் நம்பர்னு வச்சுக்கோங்க. மாடுலஸ் ஆஃப் எக்ஸ் வந்து ஆல்வேஸ் நான் நெகட்டிவ் ஃப்ரம் தி டெஃபனேஷன். சரியா? ஸோ அது வந்து லெஸ் தேன் எப்சிலான் அப்படின்னா என்ன அர்த்தம்னா எக்ஸ் பிலாங்ஸ் டு மைனஸ் எப்சிலான் கமா எப்சிலான், அதான் அதுக்கு அர்த்தம். ஓகே, இதை புரிஞ்சுக்கிறது வந்து கொஞ்சம் ஈஸி. இதுக்கு ப்ரூஃப் எழுதுறதுலாம் ஈஸி தான். நான் எப்படின்னு அப்புறம் சொல்கிறேன். ஓகே, இப்போ mod x லெஸ் தேன் எப்சிலான் அப்படின்னா இது நடக்கும். ஓகே, ஏன் இது நடக்கும் அப்படின்னா இந்த mod x இன்னொரு விதமாக நீங்கள் சொல்லலாம். இது ஆல்தோ இதுதான் நம்ம டெஃபினேஷனாக படிச்சிருந்தாலும் இன்னொரு அப்சர்வேஷன் எப்படி பார்க்கலான்னா இந்த mod x கேன் பி ரிட்டன் as a maximum of 2 numbers. எப்படி அப்படின்னா நம்ம இது 0ன்னு வச்சுக்கோங்களேன். mod of 0 0 தான். இப்போ எக்ஸ் இங்கே இருந்தால் என்ன ஆகும்னா இதுக்கு நேரம் இங்கே மைனஸ் எக்ஸ் இருக்கும், அங்கே கொண்டு வந்துடும். ஓகே, சப்போஸ் இதுதான் மாடுலஸ் எக்ஸ் ஆகிடும். ஓகே, அதுதான் அதுக்கு அர்த்தம் நெகட்டிவ் எக்ஸ். சரியா? இப்போ ஒய் இங்கே இருக்குது அப்படின்னா என்ன பண்ணுவோம், இதுவே மாடு ஒய்யாக எடுத்துப்போம். ஓகே, அப்போ இது எப்படி சொல்லலான்னா இப்போ ஒய் இங்கே இருக்குன்னா மைனஸ் ஒய் இங்கே இருக்கும். ஸோ மைனஸ் ஒய் ஒய்க்கும் மேக்ஸிமம் வந்து மாடு ஒய், இங்கே மைனஸ் எக்ஸுக்கும் எக்ஸுக்கும் மேக்ஸிமம் மாட் எக்ஸ். ஸோ மாட் எக்ஸ் கேன் பி ரிட்டன் as மேக்ஸிமம் ஆஃப் எக்ஸ் கமா மைனஸ் எக்ஸ்னு எடுத்துக்கலாம். ரைட்டா? இது ஒரு டெஃபினேஷன் ஃபார் மாட் எக்ஸ். ஓகே, ஸோ இப்போது இந்த ப்ராப்ளத்தை நம்ம பார்க்கலாம், இது ரெண்டையும். சரியா? ரைட், இது ஒன்றும் இல்லையாச்சு. இது இன்னொரு விஷயமாக படம் வரைஞ்சும் பார்க்கலாம். நீங்கள் படம் வரைஞ்சி பாருங்கள், mod x ஃபங்க்ஷனை படம் வரைஞ்சி பாருங்கள், எக்ஸும் மைனஸ் எக்ஸும் படம் வரைஞ்சி பாருங்கள். அதில் மேக்ஸிமம் ஆஃப் mod x வந்து மேக்ஸிமம் ஆஃப் எக்ஸ் அண்ட் மைனஸ் எக்ஸ் வந்து mod xன்னு வந்துடும். ரைட், இப்போ இந்த ஸ்டேட்மெண்ட் பாருங்கள், mod x இஸ் லெஸ் தேன் எப்சிலான் அப்படின்னா மேக்ஸிமம் ஆஃப் எக்ஸ் கமா மைனஸ் எக்ஸ் இஸ் லெஸ் தேன் எப்சிலான் அர்த்தம். அப்போ என்ன அர்த்தம், மேக்ஸிமம் இஸ் லெஸ் தேன் எப்சிலான்னா எக்ஸும் லெஸ் தேன் எப்சிலான் மைனஸ் எக்ஸும் லெஸ் தேன் எப்சிலான். ஓகே, ஸோ எக்ஸ் இஸ் லெஸ் தேன் எப்சிலான் and minus x is less than epsilon. பட் நமக்கு ரியல் நம்பரில் அந்த ஆர்டர் ப்ராப்பர்ட்டி என்ன தெரியும், மைனஸ் எக்ஸ் இஸ் லெஸ் தென் எப்சிலான்னா எக்ஸ் இஸ் கிரேட்டர் தேன் மைனஸ் எப்சிலான். இப்போ என்ன தெரியுது உங்களுக்கு, எக்ஸ் இஸ் எ நம்பர் விச் இஸ் கிரேட்டர் தேன் மைனஸ் எப்சிலான், h is less than epsilon. Therefore x belongs to minus epsilon comma epsilon அப்படின்னு தெரியும். ரைட்டா? ரைட். ஸோ இதில் என்ன நமக்கு தெரிஞ்சிருக்குன்னா I started with mod x is less than epsilon. I have proved that x is belonging to minus epsilon comma epsilon. ஸோ இங்கே என்ன தெரியுதுன்னா if mod x is less than epsilon then x belongs to minus epsilon comma epsilon. இது ஒரு ட்ரூ ஸ்டேட்மெண்ட். ஓகே, இந்த இடத்துல இப்போ இதோட கான்வர்ஸ் ட்ரூவா அப்படின்னு பார்த்தீங்கன்னா கான்வர்ஸும் ட்ரூ. அதுக்கும் இதே மாதிரி ஆர்குமெண்ட் தான், எக்ஸ் பிலாங்ஸ் டு மைனஸ் எப்சிலான் கமா எப்சிலான் அப்படின்னா எக்ஸ் இதான் அர்த்தம் அதுக்கு. ஏன்னா எக்ஸ் இஸ் எ நம்பர் விச் இஸ் பிகர் தன் மைனஸ் எப்சிலான் அண்ட் லெஸ் தென் எப்சிலான் அர்த்தம். ஸோ எக்ஸ் இஸ் பிகர் தன் மைனஸ் எப்சிலான் இங்கே எடுத்துக்கிட்டிங்கன்னா எக்ஸ் இஸ் கிரேட்டர் தேன் மைனஸ் எப்சிலான் அப்படின்னா மைனஸ் எக்ஸ் இஸ் லெஸ் தென் எப்சிலான் வந்துடும். ஸோ எக்ஸ் அண்ட் மைனஸ் எக்ஸ் போத் ஆர் லெஸ் தென் எப்சிலான்னா ரெண்டு நம்பர் ஒரு நம்பரோட சின்னதாக இருக்குது, அந்த ரெண்டோட மேக்ஸிமமும் அதோட சின்னதாக இருக்கும். ஸோ மேக்ஸிமம் ஆஃப் தேட் வில் பி லெஸ் தென் எப்சிலான். அப்படியே ரிவர்ஸில் போங்க, அதுவும் வந்துடும். ஸோ இஃப் எக்ஸ் பிலாங் டு மைனஸ் எப்சிலான் கமா எப்சிலான் தென் mod x is less than epsilon. இங்கே ஒரு சின்ன ப்ரூஃபே நான் கொடுத்துட்டேன், பட் ஸ்டில் நம்ம இந்த சென்டென்ஸை மட்டும் பார்ப்போம். ஓகே, இது வந்து ஒரு ஸ்டேட்மெண்ட். ஓகே, இது கான்வர்ஸ் ஆஃப் எஸ், கான்வர்ஸ் ஆஃப் எஸ். சரியா? ஸோ இங்கே எஸ்ஸும் ட்ரூ கான்வர்ஸும் ட்ரூ. ஓகே, ஸோ இப்போ இதை எப்படி கம்பைன் பண்ணலாம் அப்படின்னா அந்த ரெண்டுமே ட்ரூ அப்படிங்கிறத எப்படி எழுதுவாங்கன்னா மேக்ஸில் வந்து
நம்ம கான்வர்ஷன் எழுதுன மாதிரி. ஸோ இங்கே என்ன நடக்குது அப்படின்னா, இஃப் mod x less than epsilon, then x belongs to minus epsilon comma epsilon, and if x belongs to minus epsilon comma epsilon, then mod x is less than epsilon. இதான் அந்த காம்பினேஷன். கன்ஜங்ஷன் வந்து அண்டுங்கிற கன்ஜங்ஷன். இப்படி இருந்துச்சுன்னா என்ன அர்த்தம்னா, இந்த ஸ்டேட்மெண்ட் என்ன ஸ்டேட்மெண்ட்னா, திஸ் சேஸ் தட் திஸ் ஒன்லி இஃப் திஸ் இஸ் ட்ரூ. ஓகே, ரைட். திஸ் ஒன்லி இஃப் திஸ் இஸ் ட்ரூ. நம்ம முன்னாடி எழுதியிருந்ததை கவனிச்சிங்கன்னா, லெட் அஸ் சே பி, இதே இதை மறுபடியும் அந்த PQ ஃபார்மில் எழுதுகிறேன். இஃப் P then Q is true and if Q then P is also true. இது ரெண்டுமே ட்ரூ அப்படின்னா என்ன ஆகும்னா, P only if Q இந்த ஸ்டேட்மெண்ட் அப்படி எழுதுகிறேன், combined with and இதை ஒரு கொட்டேஷனில் போட்டுக்கிறேன், இல்லை ஒரு ப்ராக்கெட்டில் போட்டுக்கலாம், and P if Q. இது ரெண்டுமே ட்ரூ. இந்த மாதிரி ஸ்டேட்மெண்ட்ஸை என்ன சொல்லுவாங்கன்னா, இஃப் அண்ட் ஒன்லி இஃப் ஸ்டேட்மெண்ட் சொல்லுவாங்க. P if and only if Q அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இதுக்கு என்ன அர்த்தம்னா, இதை வாசித்து பாருங்கள் தெரியும். P எப்போ இருக்கும்? Q நடக்கும்போது மட்டும்தான் நடக்கும். ஓகே, ரைட். P எப்போ? Q நடந்தால் மட்டும்தான் P நடக்கும். P வந்து whenever Q happens, P will happen. அதே போல் P if Q. P இருந்தால் Q இருக்கும். பட் P எப்போ நடக்கலாம்? Q இருக்கும்போது மட்டும்தான் P இருக்கும். அப்படின்னா என்ன அர்த்தம்னா, ரெண்டும் ஒன்று. போத் ஆர் சேம், போத் ஹாவ் சேம் ஈக்குவலண்ட் மீனிங் அப்படின்னு அர்த்தம். ஸோ திஸ் இஃப் அண்ட் ஒன்லி இஃப் ஸ்டேட்மெண்ட்ஸ் ஆர், இட் ஆக்சுவலி மீன்ஸ் தட் டூ திங்ஸ் ஆர் ஒன் அண்ட் த சேம். ஓகே, ஒரு எக்ஸாம்பிள் போடலாம். ஸோ இந்த இடத்துல என்ன எழுதிடலாம்? இதோட கன்க்ளூஷனாக we can say that mod x is less than epsilon if and only if x belongs to minus epsilon comma epsilon. இந்த if and only if ஷார்ட் ஃபார்ம் இது. அதாவது IFF அப்படின்னு எழுதுனாங்கன்னா, it means if and only if அப்படின்னு அர்த்தம். ஓகே, இதுக்கு இன்னொரு எக்ஸாம்பிள் ஒன்று போடலாம். ஒரு ஸ்டேட்மெண்ட் ஒன்று எழுதலாம். ஓகே, சரி, இதுக்கு எக்ஸாம்பிள் அப்படிங்கிற பார்க்கும்போது ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு விஷயம் சொல்லலாம். என்ன சொல்லலாம்னா, நம்ம டெஃபினிஷன் ஒன்று கொடுக்குறோம் இல்லையா? டெஃபினிஷன் ஒன்று கொடுத்தா என்ன அர்த்தம்னா, ஃபார் எக்ஸாம்பிள் ஆல்ஃபா இஸ் அன் அப்பர் பவுண்ட் ஆஃப் ஏ அப்படின்னு ஒரு டெஃபினிஷன் கொடுத்தோம். அந்த டெஃபினிஷன் என்ன அர்த்தம்னு பார்க்கலாம். ஆல்ஃபா இஸ் அன் அப்பர் பவுண்ட் ஆஃப் ஏ இன் ஆர் இஃப் அப்படின்னு எழுதினோம். இஃப் என்ன நடக்கும்? ஃபார் ஆல் ஏ இன் ஏ இஸ் லெஸ் தென் ஆர் ஈக்குவல் டு ஆல்ஃபா. சரியா? ஓகே, ஸோ இது ஒரு ஸ்டேட்மெண்ட். ஓகே, ஸோ இங்கே டெஃபினிஷன் கொடுத்தா என்ன அர்த்தம்னா, எப்போ ஆல்ஃபா வந்து அப்பர் பவுண்ட் ஆஃப் ஏன்னு சொல்லுவோம், இது இருந்தால் சொல்லுவோம். ஓகே, ஸோ தட் மீன்ஸ் whenever this happens, we call this as an upper bound. Therefore, this implies thisங்கிறது true. அதே போல் alpha is an upper bound அப்படின்னா இது ட்ரூவாக இருக்கணும். ஓகே, therefore this implies this is also true. ஸோ ஒரு டெஃபினேஷன் சொல்லும்போது என்ன பண்ணுறோன்னா, we are actually writing an equivalent meaning for what I am going to say here in this part. ஸோ டெஃபினேஷன்னா என்ன அப்படின்னு பார்க்கலாம். டெஃபினேஷன்னா என்னென்னா, நமக்கு தெரியாத ஒரு விஷயத்தை தெரிஞ்ச விஷயம் மூலமாக டிஸ்கிரைப் பண்ணணும். எப்படி டிஸ்கிரைப் பண்ணுறோம்? இங்கே ஆல்ஃபா இஸ் அன் அப்பர் பவுண்ட். இதுதான் ஃபஸ்ட் டைம் நம்ம எழுதுகிறோம். அப்பர் பவுண்ட்னா என்னென்னு விளக்கம் கொடுக்க போகிறோம் அப்பர் பவுண்டுக்கு. ஸோ அப்போ என்ன பண்ணுறோன்னா, நம்ம இதுக்கு எக்ஸாம்பிள்ஸ்லாம் போட்டு பார்த்து அது என்னென்ன கண்டிஷன் சாட்டிஸ்ஃபை பண்ணால் அது அப்பர் பவுண்ட்னு சொல்லுவோம் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிட்டு அதை எழுதுகிறோம். ஸோ நமக்கு லெஸ் தென் ஆர் ஈக்குவல் டுனா என்னென்னு தெரியும். ஓகே, ஆர்டர் ரிலேஷன் தெரியும். அதை வச்சு இதை டிஸ்கிரைப் பண்ணுறோம். ஒரு நம்பர் எப்போ அப்பர் பவுண்டுன்னு சொல்லுவோம்? இப்போது இங்கே ஏல இருக்க எல்லா எலிமெண்ட்டுமே அதோட சின்னதாக இருந்தால், ஓகே, சின்னதாகவோ ஈக்குவலாகவோ இருந்ததுன்னா நம்ம வில் சே தட் இட் இஸ் அன் அப்பர் பவுண்ட். சரியா?
So every definition is an if and only if statement. Every definition in some sense is an if and only if statement. இந்த இடத்துல பாருங்க, alpha is an upper bound. So இதுக்கு வந்து எடுத்துக்கலாம், P alpha is an upper bound of A in R. Q வந்து for all A in A less than or equal to alpha. So what we get is, we get P implies Q is true, and similarly Q implies P is also true. Therefore both the statement and its converse are true. Okay, so if you see this, this is the statement and its converse. When both the statement where implication and its converse both are true, we say that they are if and only if statements. Okay, so therefore in a definition we always have something like this. We call something as sum if something happens. Okay, that's the definition, means that is an equivalent statement of what we are trying to rephrase. நம்ம ஒரு விஷயம் வந்து விளக்கம் கொடுக்குறோம் அப்படின்னா அது சரியான விளக்கம் எப்படின்னு எப்போ சொல்லுவோன்னா, அந்த விளக்கம் வந்து முழுமையாக இருக்கணும். எப்படின்னா, இதை தவிர வேறு எந்த டைம்லேயும் ஒரு விஷயம் அப்பர் பவுண்டாக இருந்துடக்கூடாது. ஓகே, அப்பர் பவுண்டாக இருந்தால் இதுவாக இருக்கணும், இதுவாக இருந்தால் அப்பர் பவுண்டாக இருக்கணும், ரெண்டுமே. ஓகே, இதுதான் எக்ஸாக்ட். ஓகே, இதுக்கு மேலேயோ இதுக்கு கம்மியாகவோ இருந்துடக்கூடாது அப்பர் பவுண்டோட டெஃபினேஷன். அப்போ எக்ஸாக்டாக கொடுக்குறோம் அப்படிங்கிறது தான் இஃப் அண்ட் ஒன்லி இஃப் ஸ்டேட்மெண்ட்ஸ். ஸோ இஃப் அண்ட் ஒன்லி ஸ்டேட்மெண்ட்ஸ் இன்னும் நிறையா புரிஞ்சுக்கலாம். we will try to see. இப்போ இன்னொரு சுச்சுவேஷன் வரும் மேக்ஸில், இந்த இம்ப்ளிகேஷனை வச்சே ஒரு சுச்சுவேஷன் வரும். என்ன வரும்னா, இப்போ நம்ம என்னென்ன பார்த்துருக்கோன்னா, இது வரைக்கும் இம்ப்ளிகேஷன் பார்த்தோம், கான்வர்ஸ் ஸ்டேட்மெண்ட் பார்த்தோம், கான்வர்ஸும் அதோட ஸ்டேட்மெண்ட் அண்ட் இட்ஸ் கான்வர்ஸ் ரெண்டும் ட்ரூனா இஃப் அண்ட் ஒன்லி இஃப் ஸ்டேட்மெண்ட்னு பார்த்தோம். இப்போ என்ன பண்ண போகிறோன்னா, குவான்டிஃபையர் வச்சு ஒரு எக்ஸாம்பிள் பார்க்கலாம். ஸோ given any student, okay, in this class, if he is good in mathematics, then he is good in physics. ஓகே, அப்படின்னா என்ன அர்த்தம்னா, இங்கே குவான்டிஃபையர் இருக்குது, ஒரு இம்ப்ளிகேஷன் இருக்குது. ஓகே, எந்த ஒரு ஸ்டூடெண்ட் எடுத்தாலும் அந்த பையன் மேக்ஸில் நல்லா படித்தானா ஃபிசிக்ஸும் நல்லா படிக்கிறான் அப்படின்னு அர்த்தம். ஸோ இதை குவான்டிஃபையர் வச்சு எழுதணும் அப்படின்னா என்ன பண்ணுவோன்னா, ஸோ ஃபார் ஆல் எஸ் இன் எஸ் இஃப் ஹி இஸ் குட் அப்படின்னா என்ன பண்ணுவோன்னா, அண்டர்லைங் செட் என்ன பண்ணுவோன்னா, ஃபஸ்ட்டு எஸ் வந்து செட் ஆஃப் ஆல் ஸ்டூடெண்ட்ஸ் இன் திஸ் கிளாஸ் அப்படின்னு எடுத்துக்குவோம். அப்படி எழுதிட்டு நம்ம யூஸ்வலாக திரும்ப எழுதணும்னா, ஃபார் ஆல் எஸ் இன் எஸ் வாட் டு வி ரைட், எஸ் இஸ் குட் இன் மேத்தமேட்டிக்ஸ் implies S is good in physics. But this is of no use இல்லையா? இப்போ இதை நெகேட் பண்ண எப்படி நெகேட் பண்ணுவோம்? நமக்கு தெரிஞ்ச ஒரே ஒரு மெத்தட் என்னென்னா, இட்ஸ் a statement with one quantifier. ஸோ இதை வந்து ஒரு குவான்டிஃபையரை நெகேட் பண்ணுவோம். இந்த உள்ள ப்ராப்பர்ட்டி இஸ் ப்ராப்பர்ட்டி. ஸோ நாட் பி, இது ஒரு ப்ராப்பர்ட்டினா doesn't have that property, it doesn't have that property, இந்த ப்ராப்பர்ட்டி தப்பு அப்படின்னு எழுதணும் நெகேட் பண்ணும்போது. ஸோ அப்போ என்ன பண்ணுவோம், there exists S in yes, I have to say this is not. நம்ம ஆல்ரெடி பார்த்தோம் ஒரு இம்ப்ளிகேஷனுக்கு நெகேஷன் என்ன அப்படின்னு பார்த்தோம். இப்போ P implies Q, அதுக்கு நெகேஷன் என்னது, P and not Q, P and not Q. இப்போ இதுதான் P, இதுதான் Q. ஸோ என்ன பண்ணணும்னா, எஸ் இஸ் குட் இன் மேத்தமேட்டிக்ஸ் அண்ட் we have to write and தான் முக்கியம் இந்த இடத்துல.
ஞாபகம் வச்சுக்கோங்க, நெகேஷன். ஓகே, அண்ட் எஸ் இஸ் நாட் குட் இன் ஃபிசிக்ஸ். இங்கே சில விஷயத்தை கவனிச்சுக்கோங்க. குட்டுங்கிறதுக்கு நெகேஷன் நாட் குட்னு தான் எழுதுறேன். குட்டுங்கிறதுக்கு நெகேஷன் பேட் கிடையாது. ஓகே, ஏன்னா பேடுங்கிறதுக்கு எனக்கு சரியான அர்த்தம் என்னன்னு தெரியாது, குட்டுக்கும் சரியான அர்த்தம் தெரியாது. குட்டுனா ஜென்ரல் ஒப்பீனியன் நமக்கு தெரியும், குட்னா நல்லா படிக்கிறான் அப்படின்னு ஒரு அர்த்தம். ஸோ நாட் குட் தான் கரெக்டான நெகேஷன், பேட் கிடையாது, புரிஞ்சுக்கோங்க. ஸோ பட் ஸ்டில் இதை வச்சு ஏதாவது பண்ண முடியுமா அப்படின்னு கேட்டால் எனக்கு என்னமோ கன்ஃபியூசிங்காக இருக்குது. ஓகே ரைட், இதை வச்சு எதுவும் பண்ண முடியுமான்னு எனக்கு தெரியலை. மேத்தமெட்டிக்கலாக பார்க்கும்போது எனக்கு இதை விட பெட்டராக வேணும். ஓகே, இதை விட பெட்டராக வேணும். எப்படி அதை பெட்டராக எடுத்துக்கிறது அப்படின்னா, இது இன்னும் கொஞ்சம் மாடிஃபை பண்ணி எழுதலாம். எப்படின்னா இந்த அண்டர்லைங் செட்டை மாற்றலாம். இது கவனிங்க என்ன பண்ணுறேன்னு. எஸ் வந்து set of all students in this class who are good in mathematics. சரி, இதுக்கு என்ன அர்த்தம்? மேக்ஸ் நல்லா படிக்கிற பையன்லாம் ஃபிசிக்ஸ் நல்லா படிப்பான்னு அர்த்தம். ஓகே, எல்லாருமே கிளாஸில் இருக்க பசங்களை பற்றி தான் பேசுகிறோம். ஸோ கிளாஸில் இருந்து மேக்ஸும் நல்லா போட்டால், இந்த ரெண்டுமே நடந்துச்சுன்னா அவன் ஃபிசிக்ஸ் நல்லா படிப்பான், அப்படி தானே அர்த்தம். ஸோ அப்போ இது என்ன ஆகுனா, இதை வந்து கொஞ்சம் சிம்பிளிஃபை பண்ணுற மாதிரி இருக்கும் பாருங்கள். செட்டை மாற்றிட்டேன். ஸோ மேபி இந்த இடத்துல என்ன பண்ணலான்னா எம்முன்னு வச்சுக்கலாம். ஏன்னா இங்கே ஆல்ரெடி எஸ் யூஸ் பண்ணியிருக்கோம், நமக்கு இதுவும் அதுவும் கன்ஃபியூஸ் ஆகக்கூடாது, அதனால் இது எம்னு வச்சுக்கலாம். ரைட், அப்போ என்ன ஆகுனா, அந்த மாதிரி ஒரு ஸ்டூடெண்ட், எந்த மாதிரி ஸ்டூடெண்ட் எடுக்கிறேன், ஸ்டூடெண்ட் இன் திஸ் கிளாஸ் அண்ட் ஹீ இஸ் குட் இன் மேத்தமெட்டிக்ஸ், அப்படி எடுத்தால் அந்த பையன் ஃபிசிக்ஸும் நல்லா படிப்பான் அப்படின்னு அர்த்தம். ஸோ இது எப்படி எல்லாம், ஃபார் ஆல் எஸ் பிலாங்கிங் டு எம் வாட் யூ ஹேவ், எஸ் இஸ் குட் இன் ஃபிசிக்ஸ். இப்போ இதோட நெகேஷன் எழுதும்போது இன்னும் கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். there exists S in M, S is not good in physics. Okay, so there exists S in M, there exists a student in this class who is good in mathematics and he is not good in physics. இது வாசிக்கிறது புரியுதா உங்களுக்கு? இந்த கிளாஸில் ஒரு ஸ்டூடெண்ட் இருக்கான், அவன் மேக்ஸ் நல்லா போடுவான். ஏன்னா இந்த ரெண்டுமே நடக்கணும், எம்மில் இருக்கணும்னா. ஓகே, எம்மில் இருக்க ஸ்டூடெண்ட் இருக்கணும், ஸ்டூடெண்ட் இன் திஸ் கிளாஸ் ஹூ ஆர் குட் இன் மேத்தமெட்டிக்ஸ், ரெண்டுமே நடக்கணும். நடந்துருச்சு, ஆனால் அந்த பையன் ஃபிசிக்ஸ் நல்லா போட மாட்டான் அப்படிங்கிறது தான் இதோட அர்த்தம். ஸோ இப்போது இது வந்து என்ன அர்த்தம்னா, இதுதான் நெகேஷன் ஆஃப் திஸ் ஸ்டேட்மெண்ட். இப்போ இதையும் கம்பைன் பண்ணி பார்த்தீங்கன்னா தட் இஸ் மோர் சூட்டபுள் ஃபார் மீ. ஓகே, ஏன்னா அது இன்னும் கொஞ்சம் எலிகண்ட்டாக இருக்குது, இன்னும் கொஞ்சம் எளிமையாக தெரியுது. ஓகே, அதனால் இது பண்ணுறோம். ஸோ எப்போவுமே இந்த அப்ராப்ரியேட் சாய்ஸ் ஆஃப் அண்டர்லைங் செட், ஓகே, இது இன்னும் எளிமையாக எழுத முடியும் நம்மளால். இதை ஞாபகம் வச்சு பாருங்கள். போன இடம் நம்ம ஒரு ஸ்டேட்மெண்ட் ஆஃப் ஆர்க்கிமிடியன் ப்ராப்பர்ட்டிக்கு இதுமாரி ஒரு செட்டு சூஸ் பண்ணோம். அது எப்படி இருந்ததுன்னு ஞாபகப்படுத்தட்டுமா? அங்கே வந்து என்ன பண்ணணும்னா, given any x, y belongs to R with x positive, then there exists n belonging to n such that for all such that n times x is greater than y. ஸோ இதை எழுதும்போது என்ன பண்ணோன்னா, அண்டர்லைங் செட்டில் வந்து இந்த ப்ராப்பர்ட்டியும் சேர்த்துக்கிட்டோம். இந்த வித் எக்ஸ் பாசிட்டிவ் அப்படிங்கிறத சேர்த்துக்கிட்டோம். எப்படி எழுதுக்கிட்டோம்? அண்டர்லைங் செட் என்ன பண்ணோம், we denoted something like this, x, y ordered per at a time 2 கொடுக்குறாங்க such that x is positive. ஸோ x, y both are ரியல் நம்பர்ஸுங்கிறத எழுதிடணும். இது மாதிரி ஒரு அண்டர்லைங் செட் எடுத்துட்டோம்னா என்ன வந்தது? ஸோ let us call this set as sum S. For all x, y belonging to S, okay,
there exists n in n, nx is greater than y. எழுதுறதுக்கு எளிமையாக இருந்தது. ஓகே, எந்த கன்ஃபியூஷனும் இல்லை. ஓகே, அண்டர்லைங் செட்டுன்னு தெரிஞ்சதுக்கப்புறம் இந்த எக்ஸ் கிரேட்டர் தேன் 0 எல்லாமே உள்ளே வந்துடுச்சு, அடிஷ்னல் ப்ராப்பர்ட்டிஸ் எல்லாம். அதே தான் இங்கேயும். இங்கே என்ன நடக்குது? ஃபார் ஆல் எக்ஸ் இன் சம் கேபிட்டல் எக்ஸ், ஓகே, if p then q. Otherwise, if x has the property p, then x has the property q. இந்த ஜென்ரல் ஃபார்மை தான் ஒரு பர்டிகுலர் எக்ஸாம்பிளாக முன்னாடி நம்ம பார்த்தோம். ஸோ இதை இப்போ இது பண்ணணும்னா என்ன பண்ணுவோம்னா, ஐ வில் டிஃபைன் அண்டர்லைங் செட் எஸ். அந்த அண்டர்லைங் செட் என்னென்னா எக்ஸ் இன் எக்ஸ், ஓகே, such that x has the property p. Okay, then how will I write the statement in symbolic form? எப்படி எழுதுவேன்? for all x in s. sல இருக்கிறதுக்கு என்ன அர்த்தம்? it is an element of x and it has the property p. இது ரெண்டும் இருக்குது. இருந்துட்டு என்ன சொல்லுது? then x has the property q. x has property q. ஸோ இப்போ இதை வந்து நெகேட் பண்ணணும் அப்படின்னா என்ன அர்த்தம்? once again there exists x belonging to s such that x does not have the property q. ஸோ இப்போ நெகேஷன் வந்து ஈஸி ஆயிடுச்சு, சரியா? இதை அப்படியே வாசிச்சு பாருங்க. there exists an element x coming from s. அப்படின்னா அர்த்தம் there is an element of x with the property p such that it does not have property q. நான் அப்படியே ஆங்கிலத்தில் எழுதுறேங்க. there exists an element of x with property p. இப்போ இந்த பார்ட் பாருங்க, element of x with property p. This means that x belongs to s, okay, such that what happens? X does not have property q. இதை கொஞ்சம் வாசிச்சு பாருங்க, புரியும். ஸோ ஃபைனலி என்ன சொல்ல வர்றோன்னா, இது மாதிரி ஸ்டேட்மெண்ட் நமக்கு நிறைய நேரம் மேக்ஸில் ப்ரூஃபில் வரும். ஓகே, ஃபார் ஆல் எக்ஸ் அப்படின்னு ஆரம்பிக்கும், அல்ல தேர் எக்ஸிஸ்ட் எக்ஸ் அப்படின்னு ஆரம்பிக்கும். ஸோ இன் எனி சென்ஸ் என்ன அர்த்தம்னா, ஏதோ ஒரு இடத்துல ஒரு குவான்டிஃபையர் இருக்கும் வித் காம்பினேஷன் வித் சம் இம்ப்ளிகேஷன், இப்படி தான் இருக்கும். ஓகே, ரைட். இப்போ இதுக்கு ஒரு எக்ஸாம்பிள் ஒன்று சொல்லலாம். நம்ம முன்னாடியே போட்டிருக்கோம், அந்த ப்ரூஃபும் கொடுத்துருக்கோம். அந்த எக்ஸாம்பிள் என்ன அப்படின்னா இங்கே எழுதலாம். let a comma b belongs to r. okay, two real numbers. okay, then a less than or equal to b and b less than or equal to, if a less than or equal to b and b less than or equal to a, then a equals b அப்படின்னு ஒரு ப்ரூஃப் கொடுத்தோம். ஓகே, இந்த அப்சர்வேஷன் என்ன சொல்லுதுன்னா, ரெண்டு ரியல் நம்பராக இருந்து அந்த நம்பர்ஸ்களில் இந்த ரிலேஷன் சாட்டிஸ்ஃபை ஆச்சுன்னா தென் ஏ ஈக்குவல்ஸ் பி. ஓகே, நமக்கு லா ஆஃப் ட்ரைகாட்டமி முன்னாடி என்ன தெரியும்னா, when I say a equal to b, I can always write a less than or equal to b and also b less than or equal to a. ஓகே, ஸோ இதையும் காம்பவுண்ட். ஸோ இது வந்து ஆக்சுவலாக இட் இஸ் a less than or equal to b, b less than or equal to a, if and only if எழுதலாம். ஓகே,
இது டுகெதர் if and only if a equals b எழுதலாம். இட்ஸ் if and only if ஸ்டேட்மெண்ட். சரியா? ஸோ இன்ஃபேக்ட் அதை மொதல் ஃபார்மில் பார்த்தீங்கன்னா இந்த ஃபார்மில் வந்துருச்சு. ஸோ இது எப்படி பார்க்கலாம் அப்படின்னா, for all a comma b in R, what I have to prove? A less than or equal to b and b less than or equal to a. So if this happens, then a equals b. இதை நம்ம ஆல்ரெடி ப்ரூவ் பண்ணியிருக்கோம், கிளாஸில் இதை போட்டிருக்கோம். ஸோ இது மாதிரி ஸ்டேட்மெண்ட்ஸ் நிறைய இடத்துல வரும். இந்த இடத்துல பாருங்கள், லெட் ஏ கமா பின்னு முன்னாடியே செட் பண்ணிட்டேன்னா எந்த ரெண்டு ரியல் நம்பர் எடுத்தாலும் இந்த இம்ப்ளிகேஷன் ட்ரூ அப்படின்னு தான் அதுக்கு அர்த்தம். ஸோ அதனால் இங்கே என்ன பண்ணுறேன், ஃபார் ஆல் ஏ கமா பின்னு போடுறேன். இந்த லெட் ஏ கமா பி அப்படி பிலாங்ஸ் டு ஆர் அப்படின்னு சொன்னேன்னா என்ன அர்த்தம்னா, ஏதோ ரெண்டு நம்பர் எடுக்கிறேன். ஓகே, அந்த ரெண்டு நம்பருக்கு இது ட்ரூ. அப்போ எந்த ரெண்டு எடுத்தாலும் ட்ரூ, அதான் அர்த்தம். ஸோ இதுதான் நம்ம ப்ரூவ் பண்ண ஸ்டேட்மெண்ட். அந்த ஸ்டேட்மெண்ட்டை பற்றி தான் இப்போ நம்ம இங்கே படிச்சிருக்கோம். ஓகே, இதெல்லாம் மனசில் வச்சுக்கோங்க. நம்ம அடுத்த கிளாஸில் நிறைய ப்ரூஃப் டெக்னிக்ஸ் படிப்போம். எப்படிலாம் ப்ரூஃப் பண்ணுறாங்க, மேத்தமெட்டிக்ஸில் ப்ரூஃபை எப்படி எழுதுகிறாங்க அப்படிங்கிறத எளிமையாக பார்ப்போம். அடுத்த கிளாஸ் நமக்கு முக்கியமாக அதுதான் நடக்க போகுது. வில் see in the next class. ஓகே, அடுத்த கிளாஸில் பார்க்கலாம். நன்றி, வணக்கம். தேங்க்யூ.